ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. சில யோகிகள் சித்த புருஷர்கள் பல காலம் வரை ஸ்நானம் செய்வதில்லை, ஜபம் தவம் செய்வதில்லை, ஆகார நியமங்களும் கிடையாது. ஆனால் அவர்கள் பல அமானுஷ்யமான காரியங்களை செய்து காட்டி நம்மை பிரமிக்க வைக்கிறார்கள். செப்பிடு வித்தை மாதிரி வெறும் பொய்த் தோற்றம் இல்லை. அப்படி இருக்க நாம் ஏன் நாள்தோறும் ஸ்நானம் செய்ய வேண்டும்? மடி, ஆச்சாரம், விரதம், உபவாசம் என்றெல்லாம் கடைபிடிக்க வேண்டும்? நெற்றிக்கு எதற்காக திலகம் வைத்து கொள்ள வேண்டும்? யோகிகள் திருநீர் இட்டு கொண்டார்களா? நாமம் போட்டு கொண்டார்களா? இத்தகைய குறும்புத்தனமான கேள்வியை கேட்டார் ஒருவர் பெரியவாளிடம். பெரியவாள் பார்வையை எங்கெல்லாமோ மெல்ல மெதுவாக செலுத்திவிட்டு கிட்டத்துக்கு வந்தார்கள். சந்தியாவந்தனம் செய்யும்போது அசாவாத்யோ பிரம்மா பிரம்மை வாகபஸ்மி என்கிறோம். அதாவது நமக்குள்ளே பகவான் இருக்கின்றார், நான் பிரம்ம வஸ்துவாக இருக்கிறேன் என்கிறோம். பகவான் இருக்கிற இடம் பவித்திரமாக இருக்க வேண்டாமா? அதனால்தான் ஸ்நானம், சந்தியா, தேவ தரிசனம் முதலென ஏற்பட்டிருக்கு. ஈஸ்வர தன்மையை அடைந்துவிட்ட மகா புருஷர்களுக்கு சித்த சுத்தி ஏற்பட்டு விட்டதால் ஸ்நானம், ஜபம், ஆச்சாரம் போன்றவை தேவையில்லை. கேள்வி கேட்டவர் முற்றிலும் சந்தேகம் நீங்கியவராய் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போனார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.